வேல்முருகன் சார் அவர்கள் விஜய் குறித்து பேசி அந்த சர்ச்சை பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க சொல்லி தமிழக வெற்றி கழகத்தினர் போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. அவரோட பேச்சு குறித்த பின்னணி குறித்த உங்களோட பார்வை என்ன சார்? அவர் தவறா பேசல, அவர் பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. தமிழிசை அவர்கள் தான் இத சொல்றாங்க. அங்க பாரதிய ஜனதா, காங்கிரஸ், அங்க இருக்கிற மாநில கட்சிகள் அத்தனை பேரும் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக இருக்கிறார். ஒரு விஷயம் உண்மை அப்படின்னா ஏத்துக்கிறதுல ஒரு தவறும் இல்ல. நீங்க ஒரு வாரத்துக்கு முன்ன இந்திய எதிர்த்து போராடிட்டு இருந்தவங்க அதுக்கு முன்ன அமித்ஷா பேசுறாரு, இந்திய மொழிகள் அனைத்தும் சமஸ்கிருதத்தில் தான் பிறந்ததுக்கும் போது இவங்க யாருக்குமே கோவம் இல்லையே. நீங்க சொல்றீங்க விஜய் கட்சியினர் வீட்டை முற்றுகை இருப்போம், தர்ணா பண்ணணும். நீங்க பாருங்க, எங்கேயுமே அந்த கட்சியின் இருக்க முக்கியமான பொறுப்பாளர்கள் எங்கேயுமே கொடுக்கல. அவர்களோடு இன்னும் தேர்தல் நிற்கல, வரப்போற தேர்தலில் தான் நிக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. கூட்டணியில் இருப்பதாக சொல்கிற தமிழ்நாடு முஸ்லீம் லீக் சொல்றது முஸ்தபான்னு ஒரு முகமறியாத பெயரறியாத ஒரு நபர் இந்த சர்ச்சையை காரணம் காட்டி தாம் தமிழகத்தில் அறிமுகமாக வேண்டும், விஜயிடம் நெருக்கமாக வேண்டும் என்ற ஒரு அபத்தமான விஷயத்துக்காக அவர் வேல்முருகனை கொச்சையா பேசுறதும் தர்ணா பண்ணுன்னு சொல்றதும் இவங்களுக்கு தெரியல. வேல்முருகனுடைய வரலாறே இவங்களுக்கு தெரியல. செல்வாக்கு, மக்களுடைய செல்வாக்கு இருக்குன்ற காரணத்துக்காகவும் பல போராட்டங்களை பார்த்தவர்கள் அப்படின்ற காரணத்துக்காகவும் என்ன வேண்டுமானாலும் பேசலாம்னு பொது வெளியில பேச முடியாது. வரையறை இருக்குல்ல. கண்டிப்பா அவர் அது மாதிரி நபர் இல்ல. அப்படி புரிந்து கொள்ளப்பட்டது. நீங்க அந்த மேல பேசுறீங்கன்னா அப்படி புரிந்து கொள்ளப்பட்டது நம்ம சொல்ல முடியாது சார். நமிதாவின் மார்பு குறித்து பேசுறது அது தப்பு இல்ல சொல்றோம். அது என்ன தப்புங்கிறீங்க நீங்க? அவர் என்ன சொல்றாரு அதுல? அது நடந்தது எப்ப? மாநாடு மயிலாடு 2009 அந்த நேரத்தில் நடந்துட்டு இருக்கும்போது பல லட்சம் தமிழ் உயிர்கள் அங்க கொண்டுளிக்கப்பட்டிருக்கிற போது 40 போராளிகள் இந்த பூமி பந்தில் இருக்க 12 கோடி தமிழர்களுக்கு ஒரு நாடு அடையிற சூழ்நிலை இருக்கிற போது 22 நாடுகள் காரணமாக முடியாதுல்ல சார். அமிதாவே நீங்க என்ன நீங்களே அந்த பேட்டி சரியா கேட்கலையா? அப்போ அந்த நேரத்திலேயே மாநாட மயிலாட நிகழ்ச்சியை தடை செய்யுங்கன்னு ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம். இல்ல நீங்க அதான் அவர் சொல்றாரு கலைஞர்கிட்ட. அவருக்கு என்ன அந்த நேரத்தில் அதிகாரம் இருக்குதோ அதுக்கு உட்பட்டு அவர் எதிர்த்து பேசியிருக்கிறார், தட்டி கேட்டிருக்கார், நல்லது செஞ்சிருந்தால் தட்டி கொடுத்திருக்கிறார். வேல்முருகன் இப்படி பேசிவிட்டார் என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்கள், இப்படி நடக்குதுன்னு யாரும் கவலைப்படலையே. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த திரு ஜெகதீச பாண்டியன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாகவே நம்மளுடைய இந்த தமிழக அரசியல் களத்திலையும் சரி, இந்த திரைப்பட துறையிலையும் சரி, இந்த மன்னிப்புன்ற வார்த்தை மட்டும் நம்ம காதுகளில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு திருப்பி. கமல்ஹாசன் சார் இந்த கர்நாடகா மக்கள் குறித்து, இந்த கன்னட மொழி குறித்து பேசி அந்த மன்னிப்பு விஷயம் இப்போதான் மூடி மறைஞ்சிருக்க நேரத்தில் இப்போது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் சார் அவர்கள் விஜய் குறித்து பேசி அந்த சர்ச்சை பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க சொல்லி தமிழக வெற்றி கழகத்தினர் போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. இதில் அவங்க வீட்டை முற்றுகையிட போகிறதால நிறைய தகவல்கள் வருது. அவரோட பேச்சு குறித்த பின்னணி குறித்த உங்களோட பார்வை என்ன சார்? அதாவது விஜய் குறித்து அவர் பேசல. இல்ல, விஜய்னு அந்த பேரு அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. அவர் தவறா பேசல, அவர் பேச்சை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. எப்படி கமலஹாசன் சொன்ன விஷயம், அவர் அவர் கருத்தா சொல்ல கமலஹாசன் பல ஆயிரம் ஆண்டுகளாக பெரிய பெரிய தமிழ் அறிஞர்கள், மொழியியல் வல்லுநர்கள் இவர்களெல்லாம் பேசிய விஷயத்தை அவர் சிவராஜ்குமாரை வச்சுக்கிட்டு கன்னடம் தமிழிலிருந்து பிறந்த மொழி அப்படின்னு பேசுனதுடைய சர்ச்சை எங்கெல்லாம் போய் அதுக்கு கூட முதல்ல அவர் மன்னிப்பே கேட்கக்கூடாதுன்னு அறிக்கை விட்டவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். ஆனால் பாருங்கள், இதுக்கு அண்ணனை மன்னிப்பு கேட்கணும். இது ரெண்டுமே யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்கா தமிழிசை அவர்கள் தான் இதை சொல்கிறாங்க. அங்கே பாரதிய ஜனதா, காங்கிரஸ், அங்கே இருக்கிற மாநில கட்சிகள் அத்தனை பேரும் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக இருக்கிறார்கள். ஒரு விஷயம் உண்மை அப்படின்னா ஏற்றுக்கிறதுல ஒரு தவறும் இல்லை. நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்ன இந்திய எதிர்த்து போராடிட்டு இருந்தவங்க அதுக்கு முன்ன அமித்ஷா பேசுறாரு, இந்திய மொழிகள் அனைத்தும் சமஸ்கிருதத்தில் தான் பிறந்ததுக்கும் போது இவங்க யாருக்குமே கோவம் இல்லையே. அப்படி ஒரு விஷயமே இல்லை. அவங்க வடமொழி என்பது வேறு, தமிழ் மொழி என்பது வேறு. இன்னும் சொல்ல போனால் அதுக்கான மூல மொழி தமிழிலிருந்து எழுத்தை கடவாங்கியது தான் அப்படின்னு நம்மளுடைய மொழி ஞாயிறு, பெருச்சித்திரார் இவர்கள் போலவங்களாம் நிறுவியிருக்காங்க. தேவநாய பவனர் எல்லாம் நிறுவியிருக்காங்க. ஆனால் இந்த இனம் பக்கத்தில் இருக்க ஒரு சகோதர இனம்
என்றைக்குமே ஒன்று சேர்ந்து கூடாதுன்னு எப்பயுமே தேசிய கட்சிகள் அது நிற்கும். அதனுடைய பொறுப்பாளராக ஏற்கனவே இருந்த அக்கா தமிழிசை அவர்கள் தான் அங்கேயும் கமலஹாசன் மன்னிப்பு கேட்கணுங்கிறார் சொல்றாங்க. இப்போ அந்த விஷயமாவது இல்ல சொல்ல வர வெவ்வேறு மாநிலத்தை அதே இதுதான் இவங்க வந்து வேல்முருகன் மன்னிப்பு கேட்கணும். நீங்க சொல்றீங்க விஜய் கட்சியினர் வந்து வீட்டை முற்றுகை இருப்போம் தர்ணா பண்ணணும்னு. நீங்க பாருங்க எங்கேயுமே அந்த கட்சியின் இருக்க முக்கியமான பொறுப்பாளர்கள் எங்கேயுமே கொடுக்கல. அவர்களோடு இன்னும் தேர்தலில் நிற்கல, வரப்போற தேர்தலில் தான் நிற்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. கூட்டணியில் இருப்பதாக சொல்கிற தமிழ்நாடு முஸ்லீம் லீக்கில் சொல்ல முஸ்தபான்னு ஒரு முகமறியாத பெயரறியாத ஒரு நபர் இந்த சர்ச்சையை காரணம் காட்டி தாம் தமிழகத்தில் அறிமுகமாக வேண்டும், விஜயிடம் நெருக்கமாக வேண்டும் என்ற ஒரு அபத்தமான விஷயத்துக்காக அவர் வந்து வேல்முருகனை வந்து கொச்சையை பேசுறதும் தர்ணா பண்ணுன்னு சொல்றதும் இவங்களுக்கு தெரியல. வேல்முருகனுடைய வரலாறே இவங்களுக்கு தெரியல. இந்த முஸ்தபாலாம் நான் இப்பதான் பார்க்குறேன். அரசியல் களத்தில் வேல்முருகனுடைய அனுபவம் தான் அவர் வயதே இருக்குன்னு நினைக்கிறேன். வேல்முருகனுடைய வயது இன்றைக்கு 55 இருந்தாலும் அண்ணனுடைய வயது கிட்டத்தட்ட 45 ஆளுங்க. 10 வயசு 11 வயசுலேயே அவர் வந்து தமிழ்நாட்டில் இப்போ தமிழ்நாட்டினுடைய பொது உடைமை கட்சி அன்றைக்கு தமிழர் விடுதலை படை என்று நிறுவிய ஐயா தமிழரசன் புலவர் கலியபெருமாளுடைய ஆயுதம் தாங்கிய இயக்கத்தோடு அவர் பழக்கமாகி அந்த கருத்தியல்களை பேசி அதற்காக அவர் குடும்பமெல்லாம் வழக்கு வாங்கி திருப்பு வன்னியர் சங்கத்திலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் செயல்பட்டு சிறிய வயதிலேயே சட்டமன்ற உறுப்பினராகி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பல்வேறு போராட்டங்களில் அவர் வழக்கு வாங்கி இன்னைக்கு வந்து அவர் நின்றுட்டு இருக்கார். அவரை வந்து இவர் முஸ்தபா போன்ற நபர்கள்லாம் இவர் இஸ்லாமியராக இருக்கார். ஆனால் உண்மையான இஸ்லாமியர்களுக்கு வேல்முருகன் யாருன்னு தெரியும். ஒரு மார்க்கத்தை கடைபிடிக்காத ஒரு தொப்பி அணியாத ஒரு இஸ்லாமியராக தான் வேல்முருகன் பார்ப்பாங்க. காரணம் என்னன்னா குடியுரிமை திருத்த சட்டத்தில் அதிகப்படியான தமிழ்நாட்டில் வழக்கு வாங்கின ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்றால் அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான். அண்ணன் ஷெரீப்புக்கு தெரியும், ஐயா சௌகர்லாவுக்கு தெரியும், தமிழ் சாரிக்கு தெரியும். பல்வேறு இந்த மண்ணில் முற்போக்காக சிந்தித்து இடதுசாரி அரசியலை பாரதிய ஜனதா என்ற மாநில குல கட்சி விரட்ட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற அத்தனை இஸ்லாமிய இயக்கங்களுக்கும் சகோதரராக அவர்களுக்கு ஒன்றென்றால் உடனடியாக களத்தில் குடிக்கிற ஒரு போராளியாக வேல்முருகன் அண்ணன் எல்லாத்துக்கும் தெரியும். அதனால இவர்கள் போல ஆட்கள்லாம் வந்து வேல்முருகன் அண்ணன் யாருன்னே தெரியாத இதை பேசிட்டு இருக்காங்க. பெருத்த செல்வாக்கு மக்களுடைய செல்வாக்கு இருக்குன்ற காரணத்துக்காகவும் பல போராட்டங்களை பார்த்தவர்கள் அப்படின்ற காரணத்துக்காகவும் என்ன வேண்டுமானாலும் பேசலாம்னு பொது வெளியில பேச முடியாது. நீங்க வரையறை இருக்குல்ல. கண்டிப்பா அவர் அது மாதிரி நபர் இல்லை. அந்த மேடைகளில் இல்லை கட்சி மேடைகளில் உள்ளரங்க கூட்டத்தில் யார் பேசினாலும் தம்பி எல்லாம் மரியாதையை பேசுங்க, வார்த்தையை விடக்கூடாது. மாற்று கட்சியில் இருக்கிற தலைவர்கள் கூட தனியா இருக்கும்போது கூட மரியாதையை பேசுறவர் அவர். அப்படி புரிந்து கொள்ளப்பட்டது. நீங்க அந்த மேடையை பேசிங்கன்னா அப்படி புரிந்து கொள்ளப்பட்டது நம்ம சொல்ல முடியாது சார். நமிதாவின் மார்பு குறித்து பேசுறது அது தப்பு இல்லை. சொல்றோம் அது என்ன தப்புங்கிறீங்க நீங்க. அவர் என்ன சொல்றாரு அதுல? நீங்க என்ன சொல்றாரு? அது நடந்தது எப்ப? மாநாடு மயிலாடு வந்து 2009 அந்த நேரத்தில் நடந்துட்டு இருக்கும்போது பல லட்சம் வந்து தமிழ் உயிர்கள் அங்க கொன்றொழிக்கப்பட்டிருக்கிற போது 40 போராளிகள் இந்த பூமி பந்தில் இருக்க 12 கோடி தமிழர்களுக்கு ஒரு நாடு அடையிற சூழ்நிலை இருக்கிற போது 22 நாடுகள் சூழ்ந்து அமிதாவே நீங்க என்ன நீங்களே அப்ப அந்த பேட்டி சரியா கேட்கலையா இருக்குது. அவர் சொன்னது நீங்க மாநாடு மயிலாடு இது மாதிரி அங்க நடந்துட்டு இருக்கும்போது தமிழக வீடுகளில் ஊடகத்தின் காரணமாக அந்த உணர்வை மழுங்கடிக்கிற மாதிரி மாநாட மயிலாட நடக்குத அப்படின்னு அவர் கலைஞர்கிட்ட சொல்லும் போது பக்கத்தில் இருக்கிற வந்து வேல்முருகன் அதான் ரேட்டிங்கில் இருக்கும்போது அவர் என்ன சொல்றாரு? அங்க மாநாடுல மயிலாடுல நமிதாவுடைய அவர் சொல்றாரு. அது என்ன தப்பு? நடந்ததை தானே சொல்றாரு. இப்படி சொன்னு சொல்றாரு. அது என்ன கொச்சை இருக்கு? அவருடைய பலத்தை இப்போ அவரை எதிர்த்து ஒரு மூத்த அமைச்சரா இருக்கக்கூடியவரை எதிர்த்து நான் கேள்வி கேட்டேன் அப்படின்றது ஒரு மிக சரியான போக்குதான். ஆனா அந்த கேட்ட கேள்வி வந்து எந்த விதத்துல இருக்கு பாருங்க. நீங்க நடக்குதுன்னு வருத்தப்படுறீங்களா, நடந்ததை கேள்வி கேட்டாரேன்னு நீங்க வருத்தப்படுறீங்களா? நடந்தத விதம் தவறா இருக்குன்றதுதான் சார் பாருங்க. அவ்வளவு ஆணித்தரமா சொல்ல வேண்டி இருக்குது. புரியுதுங்களா? அதனால வர்ணனை பண்ணி அவர் எப்பயுமே அது மாதிரி பேசுற நபரே கிடையாது. எவ்வளவு அவருடைய ரத்த பந்தம் சொந்த உறவு பெண்களா இருந்தால் கூட அவர் வந்து பெண்களை தொடுவதோ அவருடைய பழக்க வழக்கம் அப்படி. புரியுதுங்களா? அந்த ஒரு இதுல இந்த பண்பாட்டினுடைய மீட்சி எடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழனுடைய பண்பாடு காதலும் வீரமும் அறமும் சேர்ந்து எப்படி அகமும் புறமும், அகம் என்றால் காதல், புறம் என்றால் வீரம் வாழ்ந்த ஒரு இனம் இன்னைக்கு ஒரு திறந்து போட்டுக்கிட்டு
நம்மளுடைய அவ்வளவு ஒரு உணர்ச்சி பொங்க இருக்கும் பொழுது இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்துறவங்களோட எனக்கு ஏன் கூட்டணி அப்படின்னு வெளியே வந்துடலாங்க. இதுக்கு அதுக்கு நம்ம சம்பந்தம். அதாவது நீங்க சொல்றேன், சரியான கேள்வி கேக்குறீங்க. எல்லாத்தையும் ஒன்னா அளவுகோலா இருக்கு. அதை விட இன்றைக்கு வந்து இந்த ஒட்டுமொத்த 140 கோடி மக்களினுடைய எதிரியாக இருக்கக்கூடிய, அதுவும் சொல்ல போனால் பல்லாயிரம் ஆண்டுகளாக ஆரியர்களுக்கும் இங்க இருக்க தமிழர்களுக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது சண்டை. அதுல தமிழர் வாழக்கூடாது, தமிழ் நிலம் இருக்கக்கூடாது, தமிழ் மொழி அழிய வேண்டும் என்று இத்தனை ஆயிரம் ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கணும், எதிர்த்து நின்று கொண்டிருக்கிற போது எது முதலில் பார்க்கிற போது நாம் அது வந்து ஒரு யுத்தியா தான் பயன்படுத்துறோம் ஒழிய, நீங்க அப்படி பாத்தீங்கன்னா நீங்க இப்ப சமீபத்தில் நடந்த சட்டமன்றத்தில் எத்தனை அவர் எதிர்த்து பேசினாரு. அவங்க ஆளுங்கட்சிக்காரர்களே அண்ணனை வந்து தவறாக பேசுறதெல்லாம் நடந்துதா இல்லையா? இல்ல அப்போ அந்த நேரத்திலேயே மாநாட மயிலாட நிகழ்ச்சியை தடை செய்யுங்கன்னு ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம். இல்ல நீங்க அதெல்லாம் அவர் சொல்றாரு கலைஞர்கிட்ட. அவருக்கு என்ன அந்த நேரத்தில் அதிகாரம் இருக்குதோ அதுக்கு உட்பட்டு அவர் எதிர்த்து பேசியிருக்கிறார், தட்டி கேட்டிருக்கார், நல்லது செஞ்சிருந்தால் தட்டி கொடுத்திருக்கிறார். அதாவது கூட்டணி இருப்பதற்காக எல்லாம் நீங்க அவர் சொல்றதை எல்லாமே செய்யல. 8 மணி நேரம் வேலையை 12 மணி நேரம் வேலையை அறிவிக்கிற போது நீங்க அமெரிக்காவில் அன்னைக்கு சிக்காகோ நகரில் அவ்வளவு பேர் போராடி, தொழிலாளர்கள் போராடி 12 மணி வேலையை 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் உறக்கங்கிறதால 8 மணி நேரம் வாங்கி போது இங்க 12 மணி நேரம் வேலை வைக்கும் போது கம்யூனிஸ்டுகள் கூட அமைதியாக இருக்கும் போது ஓடி போய் மறிச்சு அவர்கிட்ட உரிமையா பேசி அதை திருப்பி 8 மணி நேரம் வேலைக்கு கொண்டு வந்தார் இல்லையா? அப்ப அமைதியா இருக்கு இல்லையா? பரந்தூர் விமான நிலையம் வந்து இவர்கள் ஆட்சியில் தான் கொண்டு வராங்க, போராடாத தமிழர் இல்லையா? தமிழ்நாடு வேலை தமிழுக்காங்க மிகப்பெரிய கூட்டத்தை நடத்தி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துறதுனா தமிழ்நாடு அரசு இருக்கு, கூட்டணி வச்சிருக்குங்கிறதுனால என்எல்சி நிலத்தை ஏற்கனவே எடுத்த நிலத்தை பயன்படுத்தாமல் அவர்களுக்கு உரிய இழப்பீடு கொடுக்காமல் உள்ளவர்களுக்கு வேலை கொடுக்காமல் இருப்பதற்காக தட்டி கேட்டவர் தானே வேல்முருகன். அதை தான் பார்க்கணும் இல்லையா? தட்டி கேட்கறது ஒரு பேச்சுக்கான அளவுகோல் கிடையாது இல்ல சார். போராடுங்கிறது எல்லா கட்சிகளும் வந்து போராடுறாங்க, எல்லா அரசியல் கட்சிகளும் தான் போராடுறாங்க. அது நோக்கம். அதாவது நீங்க வந்து அடையாள போராட்டம் நடத்த வேண்டும் என்பது வேறு, அந்த பிரச்சனையே தீர்க்க வேண்டும், அந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்று நடத்தது வேறு. அதுல இவர் இருக்கார். அதனால இப்படி பேசணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இவர் பேசியது, அவர் சொல்ல வந்த விஷயம் சரியாக போய் சேராமல் அவர் ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ் சமூகம் வந்து பண்பாட்டு சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு போதை பழக்கம் எவ்வளவு அதிகமாகி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னா ராணிப்பேட்டையில 19 வயசு பையன் ஒரு 80 வயசு பாட்டியை தரத்தனை இழுத்துட்டு போறான் பாலியல் வன்புணர்வு செய்ய. அப்ப இந்த மண்ணை நேசிக்கிறவனுக்கு தான் அந்த கோவம் வரும். அவர் சொல்கிற வார்த்தையை நீங்க பிடிச்சிட்டு கூடாது. அந்த வார்த்தைக்கு பின்னால் என்ன ஒரு அரசியல் இருக்குன்னு பார்க்கணும். நீங்க ஜெயகாந்தன் வந்து அக்னி பிரவேசன் ஒரு கதை எழுதிட்டு இருக்கும்போது என்ன இப்படி எழுதிட்டாருங்க. அப்ப அவர் சொல்றாரு, இந்த சமூகத்தில் இப்படி நடக்கிறதே என்று நான் கவலைப்படுகிறேன். நீங்க என்ன சொல்றீங்க, இப்படி எழுதிட்டேன்னு நீங்க கவலை. அது மாதிரி வேல்முருகன் இப்படி பேசிவிட்டார் என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்கள், இப்படி நடக்குதுன்னு யாரும் கவலைப்படலையே. அந்த ஒரு வார்த்தையை வச்சு அந்த 1 மணி நேரம் 42 நிமிஷத்துல அவர் எவ்வளவோ அரிய விஷயங்களை பேசியிருக்கிறாரு. இந்த ஐயோ அப்பா அம்மா பேசிட்டாங்க, பெண்கள் பிள்ளைகளை, எந்த பிள்ளைகளுக்காக அவர் வந்து ஒரு தொகுதிக்கு 234 தொகுதியில் ஒரு தொகுதிக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் மருத்துவ கல்லூரி வேணும் அப்படின்னு பேசி சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட்டு அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்குது. அது எந்த மாணவர்களுக்கு? இப்ப வருங்கால மாணவர்களுக்கு தானே. அதே மாதிரி தமிழ்நாடு சீருடை ஆணையத்துல தமிழ் படித்தவர்களுக்கு 20 விழுக்காடு வேலை ஒதுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு காரணமே அண்ணா வேல்முருகன் தான். அது எந்த மாணவர்களுக்கு? அவர் என்ன பேசினாரு, எவ்வளவு நல்லது இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு எதெல்லாம் ஊடகத்தில் வெளிச்சம் பெற வேண்டும், எதை பேசினால் மக்கள் கூர்ந்து கவனிப்பார்கள், எதை பேசினால் அவதூறாக கொண்டு போக முடியும் தான் இந்த மீடியா திணிக்குது. அதுல முக்கியமா சொல்ல வந்தது என்னன்னா, இந்த பாரதிய ஜனதா கட்சி இதன் பின்புலத்தில் இருக்குது. அதனுடைய பாரதிய ஜனதாவுடைய ஊடக பிரிவு ஐடி விங் இதை பெருசாக்குது. காரணம் என்னென்றால் தமிழர்களுக்குள் ஒற்றுமை வந்துவிடவே கூடாது அந்த திட்டம் போட்டு தான் இன்னைக்கு பாமகவை உடைத்தது, மாநில கட்சிகளை உடைக்கிற வேலையை பண்ணிடுச்சு. அப்பா பிள்ளைகளுக்கான ஒரு சண்டைத்தையே அது தோற்றுவிக்குது. அவர்கள் எந்த காலத்திலையும் பிரியக்கூடாதுங்கிறது தான் நம்ம நோக்கம். அதே மாதிரி இவங்க பாருங்க, தமிழிசை வந்து அவங்க மன்னிப்பு கேட்கணும் கமலஹாசன், இங்கே வேல்முருகன். நீ யாருமா? நீட்டு எக்ஸாமுக்கு நீட்டு எழுதி அதிகமான மதிப்பெண் எடுத்து கல்லூரியில் சேர முடியாத ஒரு காரணத்திற்காக அனிதா செத்து கிடக்கும் போது நீட்டு வேணும்னு பேசணுங்க. நீங்க டிமான்டேஷன்ல பல ஆயிரம் உயிர்கள் பறிக்கப்பட்டு பல கோடி மக்கள் தெருவில் நிற்கும் போது கூட நீங்க அதை ஆதரிச்சு பேசணுங்க. நீங்க சாகத் மாலா, பாரத் மாலா, இந்த மாதிரியான இதெல்லாம் தமிழர்களுடைய நிலம் பறிக்கப்பட்டு மீனவர்களுடைய பறிக்கப்பட்டு இது கூட அதுக்கு ஆதரவா பேசணுங்க. நீங்க அணு உலைக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது அணு உலை வேண்டும்னு பேசணுங்க. நீங்க வந்து எப்படி வேல்முருகனை பத்தி பேச முடியும்? இந்த மண்ணை பத்தின உங்களுக்கு என்ன அக்கறை இருக்குது? நீங்க தமிழர்கள் நலனுக்கு எதிரான அத்தனை பேரையும் பண்ணிக்கிட்டு இப்ப பெல்காமோட இதுல வந்து நீங்க 26 பேர் சுற்றுலா பார்க்க வந்து செத்துட்டாங்கிறதுனால நீங்க ஒரு நாட்டின் மீது போரே தொடுத்தீங்களே.
ராமேஸ்வரம் மீனவன் 1000 பேருக்கு மேல செத்து போய் கிடக்குறானே, ஏன் எந்த பாரதிய ஜனதா வாயை கொடுக்கல? மோடி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லல? ஆட்சிக்கு வந்தவொடனே 15 லட்சம் ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்ல போடணும்னு சொன்னீங்களே, போடலையே, அப்ப யார் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லல? அப்ப இந்த மக்களுக்காக தொடர்ந்து ஈழ பிரச்சனையிலிருந்து இங்க இருக்க மக்களுடைய பிரச்சனைக்கு ஒருத்தர் வீரியமாக வேல்முருகன் போராடிட்டு வராரு. எதிர்காலத்தில் நாளைக்கு இந்த டிவிக்கோ அந்த டிவிக்கோ இணைந்திடக்கூடாது அப்படிங்கிறத ஊடால பூந்து தமிழர்கள் எக்காரணத்து கொண்டாலும் கருத்தியல் ரீதியாக கொள்கை ரீதியாக ஒன்றுபடவே கூடாது, இதை சிதைக்க வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதாவுடைய ஐடிவிங்கும் இன்னும் சில கட்சிகளும் இது ஒரு பெரிய என்னன்னா நம்ம பேட்டிக்கு போற போது கூட சொல்லி தான் வரும், எந்த காலகட்டத்திலும் நம் தமிழ் சமூகத்தில் உள்ள தமிழ் அரசியல் கட்சி தலைவர்களை கூட நீங்க விமர்சிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் எங்களை அனுப்புவார் பேசிட்டு வரும்போது. அப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்க கொச்சா பேசினா, நீங்க புஷியானந்த் ஏதாவது அறிக்கை விட்டுருக்காரா? ஆலவர்ஜின் ஏதாவது அறிக்கை விட்டுருக்காரா? இல்லை நிர்மல்குமார் அங்கிருந்து அறிக்கை விட்டுருக்காரா? வேல்முருகன் இப்படி பேசியிருக்காரு, இதை நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கமைப்பு இருக்குல்ல. அப்ப சும்மா விஜய் கட்சியோடு போக வேண்டும், இந்த தேர்தல் இருக்க வேண்டும், இதன் மூலமாக அவர்களிடம் தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பேசுவர்கள் தான் இதை ஒழிய, உண்மையிலேயே டிவிகேவில் இருக்கிற தொண்டர்கள் சிலர் புரியாதவர்கள் பேசலாம். மற்ற அந்த கட்சியில் இருக்க முதன்மை பொறுப்பாளர்கள் இதை பத்தின எந்த இடத்துலையுமே அவர் கொடுக்கல. அதுல தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தெளிவாக நான் சொல்வது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது, என் முழு பேச்சையும் அவர்கள் பார்த்துவிட்டு தேவைப்பட்டால் எந்தெந்த இடத்தில் நான் தவறாக பேசுகிறேன் என்று என்னிடம் விவாதிக்கட்டும், நான் பேசிக்கொள்கிறேன் பேட்டி கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் அவங்க எதுவும் சொல்லலையே. வெளியே இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பிரச்சனை, இதன் மூலியமாக குளிர் காயலாம்னு வேலை செய்யறாங்க. நீங்க கேட்டீங்களா அந்த மாதிரி இவர் திமுக கூட இருக்காரு, திமுக கூட யார் இருக்காங்கன்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போதைக்கு முதன்மை எதிரி இங்கே ஆரிய வைதிக பார்ப்பன சிந்தனை கொண்ட இந்துத்துவாவை இந்த மண்ணில் நிறுவ வேண்டும் என்று துடிக்கிற RSS தான். அதை ஒழித்து விட்டு அதற்கு பிறகு நமக்கு யார் என்ன படிநிலை 1, 2 வச்சுதான் போராட ஒழிய, ஏன் இதை அவரோட போய் கூட்டணி வச்சுட்டாரா, அவரு பேச வச்சுட்டாரா? சில பேர்லாம் திமுக தான் சொல்லி பேச வச்சிருச்சு. வேல்முருகன் அவர்களுடைய பேச்சை இவர்கள் 40 ஆண்டுகளும் கவனித்துக் கொண்டார். சின்ன வயதில் மீசை பருவம் வளராத நேரத்திலேயே அவர்கள் நடிகர் பின்னால் இந்த தமிழ்நாடு போய்விடக் கூடாது, திரை கவர்ச்சியை மட்டும் ஒருவர் வைத்துக் கொண்டு அரசியல் செய்து ஆட்சிக்கு வருவதை விரும்பாமல் அவர் பல நாட்டில் பேசுகிறார். பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கும்போது திரையில் நடிகர்கள் புகைப்பிடிப்பதன் காரணமாக, மது அருந்ததன் காரணமாக அவர்கள் ரசித்து விட்டு மட்டும் தமிழ்நாடு மக்கள் போவலை அவர்களை பின்பற்றி அவர்களை வழிநடத்த வேண்டும், அவர்களுடைய தலைவராக ஏற்றுக்கொள்கிற போது இந்த சமூகம் சீர்கெட்டு போகிறது தொடர்ந்து குரல் கொடுத்தவர். அதனுடைய வெளிப்பாடுதான் அன்றைக்கு சேலத்தில் பேசின பேச்சை ஒழிய, அவர் எந்த இடத்திலையும் விஜயை பர்டிகுலராக அவரை காயின் பண்ணி அவரை இதுன்னு பேசல. அவரோட கூட்டணியில இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களே விஜய் பண்ணக்கூடிய அந்த செயல் வரவேற்கத்தக்கதுதான், மாணவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த உதவிகள் வரவேற்கத்தக்கது. அதை விமர்சித்து வேல்முருகன் ஏன் அப்படி பேசினாருன்னு தெரியல. அவரு நான் அந்த பேட்டி பார்த்தேன், அப்படி பேசியிருக்காரா நான் பார்க்கல அப்படின்னு சொன்னார் ஒழிய, விஜய் செய்ததை இவரும் ஒன்று எங்கேயும் இவர் இவர் நம்ம சூர்யா அகரம் ஃபவுண்டேஷன் வச்சு ஒன்று பண்றாரு, அது ஏதாவது குறை சொல்றாரா? விஜய் பண்ணின விஷயத்தை அவர் சொல்றியா? அந்த நடக்கும்போது ஒட்டுமொத்த திரையுலகில் திரை அப்படிங்கிறது நீங்க இன்னைக்கு பெரிய ஸ்கிரீனை மட்டும் பாத்திரக்கூடாது. இல்ல நடிகர் சூர்யாவை போல விஜயும் அரசியலுக்கு வராம வெறும் அந்த நலத்திட்ட உதவிகள் மட்டும் செஞ்சிருந்தா இவ்வளவு விமர்சனங்கள் வந்திருக்காதோ? அதாவது நம்ம ஒருவரை அரசியலுக்கு வரணும் வரக்கூடாதுன்னு சொல்லுவதற்கான உரிமை நமக்கு இல்லை. அதை அவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே அண்ணன் வேல்முருகன் அவர்கள் விஜய் அரசியலுக்கு வருவதை நான் வரவேற்கிறேன், அவரும் ஒரு தமிழ் நடிகர், தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்னு அவர் சொல்லியிருக்கார். அதனால அவர் அரசியலுக்கு வருவது வரக்கூடாதுங்கிறதெல்லாம் அண்ணன் அப்படி சொல்லவே கிடையாது. யார் அரசியலுக்கு வந்தாலும் நமக்கு எதிரான சித்தாந்தத்தை கொண்டிருந்தால் அவர்களை கருத்தியல் ரீதியாக வென்று தோற்கடிக்க வேண்டும் என்று சிந்தனை உடையவர் தானே ஒழிய வரவே கூடாதுன்னு சொல்றவர் அண்ணன் வேல்முருகன் கிடையாது. அந்த மாதிரி நோக்கமே கிடையாது. அதனால் அவர் செய்கிற உதவியை இவர் கொச்சப்படுத்தலை. இதன் மூலமாக ஸ்கிரீன்னா அதான் நான் சொல்ல வந்தேன், திரைங்கிறது வெறும் பெரிய சினிமா தேட்டரில் இருக்க திரை மட்டும் இல்லை, நீங்கள் வச்சிருக்க தொடுதிரை கூட அதுதான். அதன் மூலியமாக நீங்கள் பார்க்குறோம், நீங்கள் 2000க்கு பிறகு பல சின்ன குழந்தைகள் இதில் மொபைல் கொடுத்தா தான் சாப்பிடுதுங்க, மொபைல் பாட்டு கேட்டுட்டு தான் தூங்குதுங்க. அதனால் என்னென்னா பேச்சே வர மாட்டேங்குது. நீங்கள் என்ன பண்ணுங்க, சொந்த பந்தம் வீட்டுக்கு போனால் அப்பா அம்மா அண்ணன் கிட்ட பேசுறதுக்குள்ள அவன் ரூமில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் இன்னைக்கு பாருங்கள், பேருந்துக்கு போங்க வண்டியில் போங்க எல்லாம் இப்படி வச்சுட்டு போவான். மனிதர்களோட உறவாடுற இதுவே இல்லை. அதுக்கு முன்னாலாம் இது வராத போது ஒரு ஆட்டோவில் போனால்
2-3 பேர் சேர்ந்து போனோமா, ஒரு பேருந்தில் போனோமா, பேசுவோம். நீங்கள் யார், எந்த ஊர், ரயில் சிநேகிதம், பஸ் சிநேகிதம்லாம் அப்படி இருந்து நண்பர்கள்லாம், வேணா நண்பர்கள் கூட இருந்தது. இன்னைக்கு எப்படி இருக்கு சூழலை, அதெல்லாம் அவர் உள்வாங்கி எதிர்காலம் இந்த தமிழ் சமூகம் எப்படி வளரணும், சீர்கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் அவர் பேசுறாரு. ஒழிய விஜயை விமர்சிப்பதுங்கிறது வேறு, அவதூறா பேசி அவரை கெட்ட பேர் கொடுக்கணுங்கிற நோக்கம் அவருக்கு கிடையாது.